அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குலாப் ஜாம் கோதுமை மாவில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏலக்காய் 2 தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. சுகர் 1 கப், தண்ணீர் 2 கப் எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு, நெய், கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன், பால் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். எப்படி குலாப் ஜாம் செய்யலாம்ங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கோதுமை மாவு அது கூட நெய் எடுத்துட்டு கடாயில் கோதுமை மாவையும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாவை எடுத்துகிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அப்புறமா உருண்டை பிடிக்கிறதுக்கு கை கலவு சூடு வர வரைக்கும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் சிரப் பண்ணுறதுக்காக ஏலக்காவும் சுகரும் தண்ணியும் எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு தண்ணி, அதுக்கப்புறமா சர்க்கரையும் போட்டு தட்டி வச்ச ஏலக்காவையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சுகர் சிரப் கொதிச்சுட்டு இருக்கும் நேரத்தில் நம்ம வறுத்து வச்சுருந்த கோதுமை மாவை எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு பாலையும் ஊற்றி கோதுமை மாவை சப்பாத்தி மாவு பதம் வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த டைமில் இந்த சுகர் சிரப் நல்ல ஒரு சிறு கம்பி பதத்துக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சுகர் சிரப்பை எடுத்து தனியாக வச்சுருக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஊற வச்சுருந்த கோதுமை மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை சிறு சிறு பந்துகளாக உருட்டி தனியாக எடுத்து வச்சுருக்கலாம். எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி அது கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த உருட்டி வச்சுருந்த பந்துகளை அதில் போட்டு பொரித்து எடுத்து அந்த சுகர் சிரப்பில் போட்டு ஒரு 2 முதல் 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விடணும். ஊற விட்டதுக்கப்புறமா அதை எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா கோதுமை மாவு குலாப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.